Hello friends, welcome back to DBZ. Oneplus சைனால 10 Pro லான்ச் பண்ணிட்டு இந்தியாவில் 9RT எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 9RT கிட்டத்தட்ட ஒரு 43,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. 43,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான ஃபோன் தானே. அந்த 9 சீரிஸ்லேயே அதிக எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது 9RTன்னு கூட சொல்லலாம். வருமா வராதா அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்தளவுக்கு வெயிட் பண்ணதுக்கு இது ஒர்த்தான ஒரு ஃபோன் தானே. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். போட்டுனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா OnePlus டிசைன் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். வெயிட்னு வரும்போது 198 கிராமுக்கான வெயிட்டும், திக்னஸ்னு வரும்போது 8.36 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஆவரேஜான டிசைன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன்னு சொல்ல முடியாது. பேக்கில் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு மேட் ஃபினிஷில். ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே Gorilla Glass 5 இருந்தது. இங்கே 9Rலேருந்து ஒரு பெரிய அப்கிரேடாக அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. 9Roட கொஞ்சம் டவுன்கிரேட். ஏன்னா வெயிட் அண்ட் திக்னஸில் இன்னுமே 9R கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தது. பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க இங்கே. அதுதான் கொஞ்சம் சொதப்பலாக தெரிஞ்சுது. ஏன்னா இங்கே 4300 mAhக்கான பேட்டரி மட்டும்தான் இருக்குது. 9Rல 4500 mAh கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 பேட்டரிஸாக கொடுத்துருக்காங்க. 4300 mAhக்கான பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ஒரு நல்ல விஷயம் தான். 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேலையுமே போன டைம் பார்த்தா அதே 9R தான். பெரிய ஒரு அப்கிரேட் இல்லை. 9Rே நல்லா தான் இருந்தது. இங்கேயும் அதே மாதிரி தான். டிஸ்பிளேல குறை சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜான டிஸ்பிளேஸ் இருந்தது. 6.62 inches இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் AMOLED யூஸ் பண்ணியிருந்தாங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனில் இருந்தது. நல்ல ஒரு அப்கிரேட்னே கூட சொல்லலாம். அப்கிரேடில் ஏற்கனவே இருந்தது தான், டங்க் ஃப்ளோ ஆயிடுச்சு. 300 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் இருந்தது. கேமிங் விளையாடும் போது நல்ல ஒரு எஃபெக்டிவான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நல்ல ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளேவாகவும் இருக்கும். இண்டோர் அவுட்டோருக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். இண்டோர் அவுட்டோருக்கு பிரைட்னஸே குறைச்சாலும் கூட நல்லா இருந்தது. வீடியோஸ் பார்க்கும்போது அதோட கலர்ஸ் ரொம்பவே பஞ்சியாக நல்லா இருந்தது. டிஸ்பிளேஸில் குறை சொல்கிறது இல்லை. வழக்கமாக தான் அந்த 60 Hz to 120 Hz அந்த ஜம்ப் ஆகிற அந்த ஒரு ஆப்ஷனும் இருந்தது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 11ல் ஆக்சிஜன் OS 11.3ல் ரன் ஆகுது. என்ன ஒரு சொதப்பல்னா 2 வருஷத்துக்கு தான் செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிறது தான். கேமராஸ்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய சொதப்பல் இங்கே தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். நான் பிரைமரியாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருந்தது. நம்பர் வைஸில் மட்டும் நம்ம அதை கணக்கு பண்ணக்கூடாதுன்னு நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸை பற்றி பேசிடலாம். செகண்டரியாக ஒரு 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருந்தது. அதுக்கடுத்து மூணாவது இருக்கக்கூடிய கேமராஸ் பற்றி பேசலாம் தான் எனக்கும் தோணுது. நாங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் இங்கே இல்லை. மொத்தம் 3 கேமராஸ் ஃபோனில் இருக்குது. அந்த பேக் செட்டப் டிசைன் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். 4Kஸ்க்கான வீடியோஸை இங்கே ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கே அந்த ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய சென்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 766 அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கேமரா குவாலிட்டி ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் இங்கே கவர் பண்ண முடியும் இல்லைன்னு சொல்ல. 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் நல்லா தான் இருந்தது. ஆவரேஜான கேமராஸ்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே 1080p வீடியோஸை 30 fps ஷூட் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது உண்மையாக கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. போன 9Rலேருந்து இங்கே அப்கிரேடாக 9Rல யூஸ் பண்ணியிருந்தது 870. இங்கே 888 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேணால் அப்கிரேட் தான். சப்போஸ் அதை விட கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா இருந்திருக்காது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் வச்சுருக்காங்க. 9RTயில் 888 யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. Adreno 660ல் பர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங்னு வரும்போது இங்கே OnePlus 9Rோட டிஸ்பிளே அண்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இங்கே 9RT வருது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கேமிங்க்கு ஒரு ஆப்டான ஃபோன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். 888 நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. வேரியன்ஸ்னு வரும்போது 812 2 வேரியன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. முதலே சொன்ன மாதிரி 43,000 ரூபா பேஸ் வேரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 8 128 12 256 கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போகுது. LPDDR5Xக்கான ரேம் டைப்பும் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஃபோன் நல்லா தான் இருந்தது. ஆனால் சில சொதப்பல் அப்படின்னு நான் பார்க்கும்போது இங்கே இதோட கேமராஸை கூட சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். கேமராஸில் கொஞ்சம் சொதப்பல் இருந்தது. இந்த டைமில் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஐகோ, ஓப்போ அந்த மாதிரி ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. 43,000 ரூபாய்க்கு அந்த பேஸ் வேரியன்ட் எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான செட்டப் இருக்கக்கூடிய ஃபோன். இந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோன்ஸில் உண்மையாகவே 9RT ஒரு நல்ல காம்படிட்டர்னு கூட சொல்லலாம். ஆனால் கேமராஸில் மட்டும் கொஞ்சம் சொதப்பில் இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பேட்டரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தா உண்மையாகவே ஃபோன் நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாமான்னு கேட்டால் கேமராஸை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னா வாங்கலாம். மற்றபடி நல்லா தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.